ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆவிகளுடன் பேசுவது எப்படின்ற தலைப்பில் நம்ம ஒரு புக் ரிலீஸ் ஆகிருக்கு. பிடி நாயகம்ன்றவர் இந்த புக்கு எழுதியிருக்கார். ஸோ இந்த புக்கில் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று படிச்சுட்டு இந்த எபிசோட் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது மூலமாக நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆவிகளை பற்றி நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆர்வமாக இருக்க எல்லாருக்குமே இந்த புத்தகம் ஒரு பொக்கிஷம். இந்த புத்தகத்தை நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த புத்தகத்தை வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு ஒரு முன்னுரையை நம்ம பார்த்துடலாம். புண்ணியலோக ஆவிகளை பற்றியும் அவர்கள் செய்யும் அதிசயம் பற்றியும் அவர்கள் செய்யும் ஆவி உலக சிகிச்சைகள் பற்றியும் பல புத்தகங்கள் வெளிவந்துள்ளன. இப்புத்தகங்களில் சில குறிப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஆவிகளுடன் பேசுவது எப்படி என்ற இந்நூல் மிக நுணுக்கமாக பல விவரங்களும் விளக்கமாக தரப்பட்டுள்ளன. விக்கிரவாண்டி திரு வி. ரவிச்சந்திரன் அவர்கள் ஆவிகளை பற்றி பல நூல்கள் எழுதியுள்ளார். இந்நூல்களை படித்த பலருக்கு புண்ணியலோக ஆவிகளுடன் பேச ஆர்வம் ஏற்பட்டுள்ளதை நாங்கள் அறிவோம். புண்ணியலோக ஆவிகளுடன் பேசும் கலையை நுணுக்கமாக விவரித்து ஒரு நூலும் வெளிவரவில்லையே என்ற ஆர்வத்தில் எழுதப்பட்ட நூல் இது. ஆவிகளுடன் பேசுவது என்பது ஆபத்தான கலை. ஆர்வத்தால் ஒன்று கிடக்க ஒன்று செய்து தீ ஆவிகளால் ஆட்டுவிக்கப்பட்ட நிறைய வாய்ப்புகள் இருப்பதால் இந்நூலில் எங்கள் அனுபவத்தில் ஏற்பட்டவற்றை விவரித்து உள்ளோம். இந்நூலில் உதவி கொண்டு இத்துறையில் ஆர்வம் கொண்டவர்கள் புண்ணியலோக ஆவிகளுடன் மீடியம் மூலம் மிக எளிய முறையில் மிக குறுகிய காலத்தில் பேசலாம். ஒரு நல்ல மீடியமாக ஆக முடியும். பள்ளியில் படிக்கும் ஒருவர் ஒரு வகுப்பில் இருந்து அடுத்த வகுப்பு செல்ல 40% அல்லது அதற்கு மேல் மதிப்பெண் வாங்கியிருந்தால் பாஸ் ஆகிவிடுவார்கள். ஆனால் ஆவிகளை அழைத்து பேசும் முறையில் 100க்கு 100 மார்க்குகள் எடுத்தால்தான் ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள முடியும். சென்னை சீர்காழி கொடுமுடி முதலிய ஆவி உலக ஆராய்ச்சி நண்பர்களுடன் உரையாடி சில அனுபவங்களை பெற்றோம். இம்மையம் 25/2/1990 ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 5 ஆண்டில் எங்களுக்கு ஏற்பட்ட நல்ல கெட்ட அனுபவங்களை இந்நூலில் விவரித்துள்ளோம்.